வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு நபர் எனக்கு எந்த மாதத்தில் வருமானம் வரும் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அவர் நித்தியம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்கும், இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்காது. அதாவது தினக்கூலி சொல்லுவாங்க, தின தொழிலாளின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி அவங்களுக்கு தினக்கூலிக்கு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. ஆனால் மாதம்னு கணக்கு பண்ணும்போது இந்த மாதத்தில் நல்லா இருந்தது, 1 வீக் பார்த்திங்கன்னா நல்லா தொடர்ந்து வருமானங்கிறது இருக்கும், வேலைங்கிறது இருக்கும், சம்பளங்கிறது கிடைக்கும். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வருமானமே இருக்காது, வீட்டில் ஓய்வுங்கிறது மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய தன்மை. சரி, இதை வச்சு நம்மளால் எந்த மாதம் இன்கம் நமக்கு இருக்கும், இந்த இன்கம் யாரால் தடைப்படுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக எடுத்துக்கலாம். இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு இந்த ஆரம்பித்த காலமாக தனுசு லக்னம் அப்போ தான் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்காதானா அவங்களுக்கு இருக்காது. எப்படி இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வேலை பார்க்குறேன், அந்த வேலைக்கு தகுந்த கூலிங்கிறது எனக்கு இங்கே கிடைக்காது, என்னாலேயே எனக்கு தடைபடும். அது எப்படி என்னாலேயே தடைபடும், நானே என் வருமானத்துக்கு எடுத்துக்கிறேனா? கண்டிப்பாக. இப்போ ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறேன்னா அதுக்கு ஒரு 5000 ரூபா எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பெருமை பேசிக்கிறோம். உனக்கு தான் 5000 ரூபா இன்றைக்கி ஒரு இந்த வேலைக்காக இன்றைக்கி கிடைக்குதில்ல, நான் உனக்கு ஒரு 3000 ரூபா தான் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கொடுக்குறாங்க. அதை விட பாதியாக கொடுக்குறாங்க. தன் பேச்சே அந்த ஜாதகருக்கு வருமானத்தை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது அவருக்கு இருக்கும். உலக நடப்பு எல்லாரும் இந்த ஒரு செயல்ங்கிறது கொடுக்குறாங்க, ஆனால் நான் வாங்கிறது இவ்வளவு அப்படிங்கிறத தன்னை பெருமையாக, தன் வேலையை பெருமையாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வருமானங்கிறது தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னால் தான் அந்த வேலைங்கிறது தடை. சரிங்க, வருமானத்திற்கு 2ஆம் பாவகம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் நல்லா தானே இருக்கிறாரு, ஏன் வருமானத்தை அவங்களுக்கு தேவையான அளவு கொடுப்பார்லவா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் இருக்குமானா ஒரு மாதமும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு தனு லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவணி மாதம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் டோட்டலாக அங்கே இருக்கவே இருக்காது, தடையாக இருக்கும், கிடைக்காது, எதிர்பார்த்த அளவுங்கிறது இருக்காது. ஒர்க் மாத்திரம் வாங்கிப்பாங்க, அதுக்கு உண்டான சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே இருக்காது அப்படிங்கிறதையே சொல்லலாம். சரி, வேறு எந்த மாதத்தில் வருமானம் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, உதாரணமாக இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு ஆணி மாதம் சுத்தமாக வருமானங்கிறது இருக்காது. அவங்களுக்கு வேலை வந்தாலுமே அங்கே இன்கம் அப்படிங்கிறது அங்கே தடைபடும். பாதிக்கு பாதின்னு சொல்லலாம், இல்லைனா இல்லவே இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டியதை அப்புறமாட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடை செய்து அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. அந்த மாதத்தில் நான் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை வருமானா கண்டிப்பாக அந்த குடும்ப சூழ்நிலைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஆணி மாதம் கண்டிப்பாக இருக்கும். சரி, வேறு எந்த மாதத்தில் இருக்கும், நம்ம ஆவணி மாதங்கிறது பார்த்துட்டோம். இப்போ இருக்குமானா இப்போ இருக்கும். அடுத்தது ஐப்பசி மாதம் தீபாவளி டைமில் இந்த தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே தடைபடும். கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு இனிதான் அந்த ஐப்பசி மாதங்கிறது வரப்போகுது. இந்த கோவில் பூஜை பண்ணுறவா, அதே மாதிரி நித்திய தொழிலாளிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் இதை நோட் பண்ணி பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். அப்போது எனக்கு இன்கம் எப்போ வரும், அது எந்த மாதங்கிறது எனக்கு தடையாகும், எனக்கு அது இன்றைக்கி லாபமாக வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இது ஒரு நண்பர் கேட்ட கேள்வி தான், எனக்கு எந்த மாதத்துலாம் நல்லாயிருக்கும், நான் எந்த மாதம் அதை சேமிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதே மாதிரி சொன்னேன், மார்கழி மாதத்தில் சுத்தமாக பூஜை புனஸ்காரம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வேலை பார்க்குறவளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அங்கே வருமானங்கிறது இருக்காது. அந்த மாதத்தில் இந்த கவனம்ங்கிறது தேவைப்படுது. அதனால் நீங்களே எதிராதீங்கோ. ஏன்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அதை ஒத்துக்கோங்கோ, இந்த சம்பளம் கொடுத்தா தான் நான் இதை வாங்குவேன் அப்படிங்கிற தன்மை வேண்டாம். நான் வேலையை மாற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் மாற்றினா சரியாக இருக்குமா, அடுத்த நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் எந்த மாதத்தில் எனக்கு வருமானங்கிறது வரும், அடுத்த மாதத்தில் எனக்கு தடைப்பட்டுமா. இப்போ ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது எப்போதுமே கேட்கக்கூடிய கேள்வி, நான் இன்றைக்கி வேலையை விட்டேன்னா அடுத்த மாதம் எனக்கு வருமானம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் வேலையை விடணும். அடுத்த மாதம் இல்லைனா அடுத்த 2 மாதங்கள் உங்களுக்கு வருமானமே இருக்காது அப்படின்னா அதை விட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்களே அந்த வருமானத்திற்கு தடையாக இருப்பீங்க.
இது ஒரு தனுசு லக்னம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். 12 லக்னத்திற்கும் வருமானம் எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இதே லக்னம் ஒருத்தங்களுக்கு மீன லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்திற்கு உங்களுக்கு வருமானங்கிறது இப்போ உதாரணமாக உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் போகுது, இல்லைனா இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் ஆரம்பிச்சிருக்குது. இன்கம் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த 2 வருஷமாகவே அவர் என்ன செய்யணும்னா, அடுத்து வரக்கூடிய 2 வருடங்களாகவே அவர் என்ன வேலை கிடைச்சாலும் பார்க்கணும், என்ன சம்பளம் தராலோ அதை வந்து அமைதியாக வாங்கிக்கணும். அப்போ தான் அவருடைய இன்கம் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு அங்கே இருக்கும். இல்லை நான் நினச்ச வேலை தான் அங்கே கிடைக்கணும், எனக்கு இந்த வேலை செய்தால் இத்தனை தான் எனக்கு வரணும், அதை விட ஒரு 10 ரூபா குறைஞ்சா 100 ரூபா குறைஞ்சா நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம்ங்கிறது இருக்காது. இதில் கவனம் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது மாத்திரம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். வருமானத்தை பற்றி பேசணும் அப்படின்னா 12 ராசி கட்டத்துக்கும் நீங்கள் நவ கிரகங்களையும் வச்சு பேசித்தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம பேசுனது சூரியனை மட்டும் வைத்தே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.